திருச்சிற்றம்பலம். சிவகாமி அம்பியா சமேத ஸ்தம்பரேஸ்வர சுவாமி பதஞ்சலி வியாக்கிரவாத முனிவர் திருவடிகள் சரணம் சரணம். மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம். இதில் இந்த 3 அர்ஜுனத்தில் என்ன ரகசியம் என்றால், சுவாமி 3 இடங்களில் அர்ஜுனம் என்று சொல்லக்கூடிய, அர்ஜுனம்னா மருத மரம்னு பேர். வடமொழியில் அர்ஜுனம் என்ற சொல்லுக்கு மருத மரம் என்று பேர். சுவாமியோட 3 சிவாலயங்களில் அர்ஜுனம் என்று சொல்லக்கூடிய மருத மரத்துக்கு கீழே சுவாமி சுயம்புவா உருவாயிருக்காரு. இதில் இன்னொரு ரகசியம் என்னவென்றால், சாமியோட தலைப்பகுதியில் ஒரு அர்ஜுன மரம் இருக்குது, சாமியோட இடைப்பகுதியில் ஒரு அர்ஜுனம் இருக்குது, சாமியோட புடை என்று சொல்லக்கூடிய பாதப்பகுதியில் ஒரு அர்ஜுனம் இருக்குது. அப்படி என்று சொன்னால் சாமியோட தலை எது என்று கேட்டால், ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய மல்லிகா அர்ஜுனேஸ்வரர். மல்லிகம் என்றால் வடமொழியில் தலைன்னு அர்த்தம். அந்த ஸ்ரீசைலத்தில் தலவிருச்சம் என்பது மருத மரத்துக்கு கீழே சுவாமி அந்த மலையில் மலை கொழுந்தா ஸ்ரீ பற்பதம், தமிழில் ஸ்ரீ பருப்பதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீசைலத்தில் சுவாமி மல்லிகா அர்ஜுனேஸ்வரராக இருக்கார். அப்போ ஸ்ரீசைலம் என்பது சுவாமியோட தலைப்பகுதி. இன்னொன்று, சுவாமியோட அடுத்து இடைப்பகுதி. சாமியோட இடைப்பகுதி எதுவென்றால் திரு இடைமருதூர். திரு இடைமருதூர். அதனால தான் சுவாமிக்கு பேர் மத்தியா அர்ஜுனேஸ்வரர்னு பேர். இடைமருதூர் நாதர். மத்தியம் என்றால் இடை. அப்போ திருவிடைமருதூரில் சுவாமியோட தலவிருச்சமும் மருத மரம் தான். அதனால தான் பட்டணத்து சுவாமிக்கு சுவாமி திருவிடைமருதூர்லேருந்து மருத மலத்துக்கு கீழே கிடைச்சதுனால அவருக்கு மருதவானருங்கிற பேரோடையே அவர் பட்டணத்து சுவாமிக்கு குழந்தையா போகிறார். பட்டணத்தாருக்கு குழந்தையா போய் அவர் ஆட்கொள்கிறார். திருவிடைமருதூரோட தலவிருச்சம் மருத மரம். திருவிடைமருதூர் சாமியோட இடைப்பகுதி. அடுத்து சுவாமியோட பாதப்பகுதி. சாமியோட பாதம் எது என்று கேட்டால் திருப்புடைமருதூர்னு பேர். இந்த திருப்புடைமருதூர் எங்கே இருக்கு என்றால், திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் போகும் வழியில் வீரவநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வீரவநல்லூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருப்புடைமருதூர்னு பேர். சாமி பேர் நாரும்பூநாதர்னு பேர் தமிழில். வடமொழியில் புடார்ஜுனேஸ்வரர். புடார்ஜுனேஸ்வரர் என்றால் பாதம். அப்போ இந்த 3 சிவாலயங்களும், இந்த புடார்ஜுனேஸ்வரர் திருப்புடைமருதூரும் அங்கே தலவிருச்சம் என்பது மருத மரம் தான். இன்றைக்கும் போனாலும் 2000 வருஷம் பழமையான ஒரு மருத மரம். அந்த மருத மரத்துக்கு உள்ளே இருந்து மான் ரூபத்தில் சுவாமி துள்ளி குதிச்சு போய் ராஜா அந்த மானை வேட்டையாட, அந்த மானோட அம்பானது சிவலிங்கத்து மேலே பட, அந்த சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வர, அதுக்குள்ளே ராஜா என்னென்னு போய் தோண்ட அங்கே ஒரு சுயம்பு சிவலிங்கம் இருக்குது. இன்றைக்கும் அந்த சிவலிங்கத்தில் அந்த ராஜாவோட வில் அம்பு பட்ட தழும்பானது இருக்குது. அங்கே சுவாமியோட பேர் நாரும்பூநாதர் என்ற புடார்ஜுனேஸ்வரர். இது எதுக்காக சொல்கிறோம்னா, சுவாமி பல ஆலயங்கள் கொண்டு இந்த உலகத்தில் எழுந்தருளிருப்பது எதுக்காக என்றால், நம்மளுடைய பாவத்தை அழித்து நமக்கு திருவருளை கொடுப்பதற்காக. அதனால் இந்த ஆலயங்கள்லாம் ரகசியமாக, இது 3மே சாமியோட ஒரு ஸ்ரீசைலம் சாமியோட தலைப்பகுதியாகவே கருதப்படுவது. திரு இடைமருதூர் சாமியோட இடைப்பகுதியாகவே கருதப்படுவது. திருப்புடைமருதூர் சாமியோட பாதமாகவே கருதப்படுவது. அப்புறம் இன்னமும் சொல்லணும்னா, சாமியோட மூலட்டான சக்கரம் தான் திருவாரூர். சாமியோட நாபி தான் திரு ஆனைக்காவல். சாமியோட வயிறு பகுதி, அதாவது அக்னி தான் திருவண்ணாமலை. சாமியோட இருதய பகுதி தான் சிதம்பரம். சாமியோட கண்டம் தான் ஸ்ரீ காளஹஸ்தி. சாமியோட நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய புரு மத்தி தான் காசி. அதுக்கு மேலே பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் கேதார்நாத். அதுக்கு மேலே 1000 இதழ் கொண்ட தாமரைகளை கொண்ட இடம்தான் கைலாயம் என்று சொல்லக்கூடிய இடம். இதுக்கு மேலே உயர்ந்த ஸ்தலம் ஒன்று இருக்குது. இந்த சிவாலயமானது சாமியோட தலையிலிருந்து 12 இன்ச்சு அங்குலம், 12 இன்ச்சு வெளியே இருக்காமா. வெளியே சுற்றி கவசம் போட்டுட்டே இருக்கான். அதுதான் துவாதசாந்தம். தசம் என்றால், துவா என்றால் 2, தசம் என்றால் 10. அப்போ சாமியோட தலையிலிருந்து 12 அங்குலம் வெளியே ஒரு சக்கரம் இருக்குது. நம்ம உடம்புலையும் 12 அங்குலம் வெளியே ஒரு சக்கரம் நம்மளை சுற்றி பாதுகாத்துட்டே இருக்குது. அப்பேற்பட்ட ஸ்தலம் எது என்றால் மதுரை. மதுரை தான் துவாதசாந்த சேத்திரம் என்று பேர். இம்மை பேரையும் மறுமை பேரையும் உடனே உயிரோட இருக்கிறப்பவே கொடுக்கக்கூடிய சேத்திரம் என்பது மதுரை தான். அதனால் சுவாமி இவ்வளோ ஆலயங்களில் ரகசியமாக குடிகொண்டிருப்பது எதற்காக என்றால், நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்காக. அதனால தான் மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம் சாமியோட தலைப்பகுதி, பாதப்பகுதி,
இடைப்பகுதியாகவே சுவாமி 3 இடங்களில் 3 சுயம்புவாகவே உருவாயிருக்காரு. இந்த ஆலயங்களெல்லாம் இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு போய் பக்தர்கள் எல்லாம் தரிசித்து திருவருளை அடைய வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவகாமி அம்பியா சமேத ஸ்தம்பரேஸ்வர சுவாமி பதஞ்சலி வியாக்கிரவாத முனிவர் திருவடிகள் சரணம் சரணம்.